நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. ஆஸ் யூஷுவல் நம்ம இன்னைக்கு ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தாபா ஸ்டைல் மஷ்ரூம் கறி. ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம், குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாகவே வரும். ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். தென் ஆனியன் இருக்குது, ஜிஞ்சர் கார்லிக் இருக்குது, டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் கொஞ்சம் முந்திரி பருப்பு, 2 காஷ்மீரி மிளகாயை நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது நம்மளோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபிக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் அதில் 2 கிராம்பு, 2 பே லீஃப், இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். தென் நான் இன்றைக்கி ஆனியன்ஸை பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் டைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் எல்லாமே ரோஸ்ட் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மிக்ஸை ரெடி பண்ணுறதுக்காக மிக்சியில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அண்ட் 2 பெரிய சைஸ் டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்மளோட அந்த ஊற வச்ச கேஷ்யூவும் மிளகாயுமே ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இது கூட ஃபர்தராக தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது நம்மளோட ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஷ்ரூம்ஸை நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் உரித்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா குக் ஆகுறதுக்கு நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா மஷ்ரூம்ஸ்க்கு ஆல்ரெடி நேச்சுரலாகவே வாட்டர் எக்ஸ்ட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, வாட்டரும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேஷ்யூஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நல்லா ஒரு ராயலான ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அப்போ தான் நமக்கு தாபா ஸ்டைல் மஷ்ரூம் கறியும் குக்காகி ரெடி ஆகும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் இதோட கலர் எப்படி இருக்குது, இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் போது ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வருதுங்கனால நோட்டீஸ் பண்ண முடியும். அப்படி நோட்டீஸ் பண்ணும்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் தேவையான அளவு வாட்டருமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தென் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளோட அரைச்ச மிக்சரில் மிளகுமே ஆட் பண்ணல, மிளகாயுமே ஆட் பண்ணல. ஸோ அதனால் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்லித்தூளை ஆட் பண்ணலாம், இல்லைனா ஹோல் மல்லியை நீங்கள் டைரெக்டாக மிக்சரில் அரைக்கும் போது அரைச்சிக்கலாம். இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் ரொம்ப நேரமாக குக் ஆகக்கூடாது. ஸோ ஹாஃப் குக்டாக இருக்கும் போதே நீங்கள் இந்த மிக்சர் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெசிபியில் மஷ்ரூம்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், இல்லை சிக்கன், மட்டன் எது ஆட் பண்ணாலுமே இந்த ரெசிபிக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கீ ரைஸ், இல்லை நார்மல் ரைஸ், சப்பாத்தி, ரோட்டி, நான், பணியாரம் அண்ட் இட்லி, தோசை அப்படின்னு சொல்லி எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணலாம். தென் சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த காம்போவை நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கிறதுக்காக. இப்போ ஒரு 5 to 10 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிருச்சு, கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரெசிபியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே நான் மஷ்ரூம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மஷ்ரூம் கூடவே பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணலாம், கேரட்டுமே ஆட் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம இது கூட ஆரிகேனோ நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கையில் கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு ஆடட் ஃப்ளேவர் தான், வேண்டானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. தாபா ஸ்டைல் மஷ்ரூம் கறி ரொம்பவே ரிச்சான ஃப்ளேவரோட சப்பாத்திக்கான காம்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் பல காம்போஸ்க்காகவும் பல கறி ரெசிபிஸ்க்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.